வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம். நாம் ஜிஎஸ் சம்மந்தமாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுல இன்னைக்கு 22வது லெசன். 22வது லெசனாக என்ன பார்க்க போகிறோம்னா 10th பாலிட்டியில் 2வது லெசனாக உள்ள நடுவண் அரசு. அந்த பாடத்தில் உள்ள எல்லா கொஷின் ஆன்சரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடக்கும். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாத்தையுமே தனித்தனி கேள்விகளாக எடுத்துட்டேன், அதனால் நேரம் எடுக்காமல் சீக்கிரம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுனா ஆப்ஷன் பி நடுவண் அரசு தான். அடுத்து 2வது கொஷின் பாருங்கள், நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் பிரிவுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிற பகுதி மற்றும் பிரிவு எதுனா ஆப்ஷன் ஏ பகுதி 5 சட்டப்பிரிவு 52 to 78 வரைக்கும் நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், நடுவண் அரசு எத்தனை அங்கங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனைனா 3. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த நடுவண் அரசு தான் நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்கள், நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன். அடுத்து 5 பாருங்க, குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 53. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டே நமக்கு தவறாக தான் இருக்குது, ஏன்னா 30 வயது கிடையாது, 35. அடுத்து 2வது பாருங்கள், நடுவண் அரசிலோ அல்லது மாநில அரசிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் வேண்டும். இது சரியானு கேட்டால் இதுவும் தவறு தான், ஏன்னா இருத்தல் கூடாது. எங்கேயுமே ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அடுத்து 3 பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று 3வது கூற்று நமக்கு தவறு தான். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர். 4 பாருங்கள், அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குடும்பத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கூற்று 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 4 மட்டும். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஏ பாருங்கள், புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன், சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவரோட இல்லம் இந்த 3 இடத்துலையுமே இருக்கும். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், குடியரசுத் தலைவர் டேஷ் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது எந்த முறையில்னா ஆப்ஷன் ஏ ஒற்றை மாற்று வாக்கு முறை. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள், குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் யார் ஒருவர் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா இதுவும் குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். அடுத்து 11 பாருங்கள், நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 77. குடியரசுத் தலைவரின் பெயராலேயே அப்படின்னு வந்தாலே 77 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12 பாருங்கள், பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் தான், அதாவது பிரதமரின் ஆலோசனையின் பேரில். அடுத்து 13 பாருங்கள், குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்வார்னா மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்
மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள். நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாரையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். நமக்கு எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. அடுத்து 14 பாருங்கள். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? எத்தனை முறைனா 2 முறை கூட்டுவார். அடுத்து 15 பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் யாருடைய உரையுடன் துவங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யாருடைய உரையுடன் தொடங்குதுன்னா ஆப்ஷன் டி, குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பாருங்கள் 16. நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் மக்களவையில் சமர்ப்பிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி, நடுவண் நிதி அமைச்சர். அடுத்து 17 பாருங்கள். குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அமைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. அடுத்து 18 பாருங்கள். யாருடைய ஒப்புதலை பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் நம்ம குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான். அடுத்து 19 பாருங்கள். குடியரசுத் தலைவரால் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் மக்களவையில், கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்கள் மாநிலங்களவையில். இது ரெண்டுமே வரும். ஆனால் தற்போது இந்த ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதில்லை, நீக்கியாச்சு இதை. அடுத்து 20 பாருங்கள். நம் இந்திய அரசமைப்பு அவசரகால நிதியினை யாரிடம் ஒப்படைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட அவசர கால நிதி யார்கிட்ட இருக்குன்னா ஆப்ஷன் டி, குடியரசுத் தலைவரிடம் தான். அடுத்து 21 பாருங்கள். எந்த அவையை 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த அவைனா ஆப்ஷன் ஏ, மக்களவை. அடுத்து பாருங்கள் 22 பாருங்கள். குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரம் குறித்த சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ, 72. அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை யாரிடம் வழங்குவார்? குடியரசுத் தலைவரோட பணித்துறப்பு கடிதத்தை யார்கிட்ட வழங்குவார்னா ஆப்ஷன் டி, துணை குடியரசுத் தலைவரிடம். 24 பாருங்கள். குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரம் குறித்த சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி, 53(2). அடுத்து 25 பாருங்கள். கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கேரளா மற்றும் பஞ்சாபில் 9 முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். அலுவலக முன்னுரிமையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி, துணை குடியரசுத் தலைவர். அடுத்து 27 பாருங்கள். குடியரசுத் தலைவரை எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த பிரிவின்படினா ஆப்ஷன் ஏ, 63(e). அடுத்து 28 பாருங்கள். நம் நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நாட்டு பதவியை போன்றதுனா ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. அடுத்து 29 பாருங்கள். எந்த சட்டப்பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த பிரிவின்படினா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 63. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல் துணை குடியரசுத் தலைவராக யார் இருந்திருப்பார்னா ஆப்ஷன் சி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, எதுவும் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. 1 பாருங்கள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. 3வது பாருங்கள். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, பொருத்தமற்றது எதுவும் இல்லை. அடுத்து 32 பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல்
குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் எந்த சட்டப்பிரிவின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? எந்த சட்டப்பிரிவுனா ஆப்ஷன் சி 66(1). அடுத்து 33 பாருங்க. புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை அவரின் பணிகளை செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி மாநிலங்களவை துணைத் தலைவர். அடுத்து 34 பாருங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் 2 பேரோட பதவியும் காலியாக இருக்கும்போது அதை நிரப்ப யாரை நியமிப்பாங்கன்னா ஆப்ஷன் சி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து பாருங்க, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவையின் தலைவர். அடுத்து 36 பாருங்க. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த சட்டப்பிரிவுனா ஆப்ஷன் ஏ 74(1). எல்லா ஆர்டிக்கலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 37 பாருங்க. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலியாக உள்ளபோது எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் டி நீதிபதி இதயத்துல்லா 1969. அடுத்து பாருங்க. சட்ட மசோதாவிற்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கும் சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 100. அடுத்து பாருங்க. இந்திய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து பாருங்க. இந்திய பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டின் பிரதம பதவியை போன்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நாட்டில் உள்ள பதவியை போன்றதுனா ஆப்ஷன் பி இங்கிலாந்து, அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 41 பாருங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் சட்டப்பிரிவு 100 யாருக்கு வாக்களிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் சி பிரதமர் அவர்கள் தான். அடுத்து 43 பாருங்க. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ 78. பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி சொல்கிறது. அடுத்து 44 பாருங்க. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகித உறுப்பினர்கள் அமைச்சராக இருத்தல் வேண்டும்? இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் 15% அமைச்சர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 45 பாருங்க. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு, ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதிலெல்லாம் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு பெறுபவர் யார்னா ஆப்ஷன் சி பிரதமர் அவர்கள். அடுத்து 46 பாருங்க. மத்திய அரசின் அமைச்சர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ள 3 தரநிலைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். மத்திய அரசோட அமைச்சர்களை இந்த 3 நிலையாக தான் பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 47 பாருங்க. மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் ஏ கேபினெட் தான். அடுத்து 48 பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆவதற்கான தகுதிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 1 பாருங்க. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். 1 நமக்கு சரி. அடுத்து 2 பாருங்க. அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. இதுவும் நமக்கு சரிதான். 3வது பாருங்க. மனநிலை சரியில்லாதவராகவோ பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது. 3வது கூற்றும் நமக்கு சரிதான். லாஸ்ட்டாக பாருங்க. மக்களவையிலோ எந்த ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது. இதுவும் நமக்கு சரிதான்.
இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 49 பாருங்க. இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 3 பகுதிகள் தான். எதுனா குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா, மக்களவை, லோக்சபா. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. பாதுகாப்பு நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் ஏ கேபினட் அமைச்சர்கள். அடுத்து 51 பாருங்க. ராஜ்யசபா எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ராஜ்யசபா எத்தனை உறுப்பினர்கள் கொண்டிருக்குன்னா 250 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். அதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்பவராகவும் இருப்பாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 52 பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மக்களவைக்கு தான் 5 ஆண்டு, மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள், அதாவது மேலவை. அடுத்து பாருங்க. நிதி மசோதாவை எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஆப்ஷன் பி. அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். மக்களவைக்கு அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா ஆப்ஷன் ஏ 552 உறுப்பினர்கள். 530 உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த 13 யூனியன் பிரதேசங்களிலிருந்து. கடைசியாக இருக்க 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்பவர்கள். அடுத்து 55 பாருங்க. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகளெல்லாம் யார் செய்வான்னா ஆப்ஷன் ஏ இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எங்கன்னா ஆப்ஷன் பி லோக்சபா. அடுத்து 57 பாருங்க. தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள், மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள். அடுத்து பாருங்க. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாடாளுமன்ற இரு அவைக்கும் தலைமை வகிப்பவர் யார்னா ஆப்ஷன் பி சபாநாயகர் அவர்கள். அடுத்து 59வது கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரின் பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி மேற்கண்ட 3ம். நாடாளுமன்றம், பாராளுமன்றம், ஒன்றிய சட்டமன்றம். இதுக்கு 3மே ஒரே பொருள் தான். அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் பாருங்க பிப்ரவரி டு மே வரை. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். அடுத்து 61 பாருங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 76 தலைமை வழக்கறிஞர். அடுத்து 62 பாருங்க. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற தலைமை வழக்கறிஞர். அடுத்து பாருங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்னா ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தான் நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1950 ஜனவரி 28. அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக தகுதிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 5 ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருத்தல் வேண்டும். 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். மேற்கண்ட 3 தகுதிகளும் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆகும் தகுதிகள். அடுத்து 65வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
எதுனா ஆப்ஷன் ஏ உச்சநீதிமன்றம். அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கான கொஸ்டின், தற்போது உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து பாடம் 23ல் சந்திப்போம்.